ஹalleluya. இன்னைக்கும் நமக்கு திருச்சபையாக கர்த்தர் நியமித்த ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையில அடங்கி இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் தேட வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். God wants us to always look for his word, search his word and treasure his word. இன்னைக்கு நாம் அதை குறித்து நாம் தியானம் பண்ண போலாம், அதை பார்க்க போகலாம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். We will meditate on the God's word. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் பார்க்கலாம். Follow my advice, my son. Always treasure my commands. Obey my commands and live. Guard my instructions as you guard your own eyes. Hallelujah. Thank you, Lord. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதுனா, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகள் எல்லாம் என் போதகத்தையும் உன் கண் மணி போல் காத்துக் கொள்வது, அப்பொழுது பிழைப்பாய். ஹalleluya. சோ கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இறுதிய பலகைகளை எழுதி வைத்துக் கொள்வதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன காரியங்கள் இருக்கிறது, நம்முடைய இருதயத்துக்குள்ள இன்னைக்கு கவலை இருக்கிறதா, இல்ல எதிர்காலத்தின் குறித்த பயம் இருக்கிறதா, இல்ல பிள்ளைகள் குறித்த காரியத்தை யோசனை இருக்கிறதா, என்ன காரியம் நம்முடைய இருதயத்துல இருந்தாலும் எல்லா காரியத்தையும் நாம் சில இந்த வாழ்க்கையில அனுதினம் பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் அது டெம்பரரியான ஒரு காரியம். அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைந்து போகும். ஆனால் தேவன் நமக்கு இந்த பொக்கிஷமாய் இருக்கிற அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க தேவனுடைய வார்த்தையை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த வார்த்தை எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி சொல்லுகிறபடி அது வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுங்க. நீங்க வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 4:12 சொல்லுகிறபடி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளவதாய் இருக்கிறது. Hallelujah. It is alive and it is powerful. நீங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையில சில நிமிஷங்கள் அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் நம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நாளில கர்த்தர் நமக்கு ஒரு உணர்வை கொடுத்து, ஒரு எச்சரிப்பை கொடுத்து, நம் வசனத்துக்கு நேராக நேரத்தை செலவு பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. The Bible very clearly says, அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, என் மகனே, என் மகளே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. So it teaches us, follow my advice, my son, always treasure my commands. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஒரு பொக்கிஷமாக நாம் ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நாம் கேட்பது மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை நாம் பொக்கிஷமாக இருதயத்திலே வைத்து காத்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகளும் உபத்திரங்களும் என்ன காரியம் வந்தாலும் நான் தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று நாம் தைரியமா இந்த சூழ்நிலையில நாம் வெற்றி சிறக்க முடியும். Always triumphing in our life if we have God's word in us. தேவனுடைய வார்த்தை இருந்து தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போனால் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த அழகான ஒரு ஓமையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். 2 பேர் வீட்டை கட்டினாங்களாம். ஒருத்தன் களிமண்ணில், அதாவது வெறும் மணலில வீட்டை கட்டினான். இன்னொருவன் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினானாம். சோ மழை வரும் பொழுது, காற்று வீசும் பொழுது அவனுடைய வீடு, அந்த மணலினால கட்டப்பட்ட வீடு உடைந்து போயிடுது.
ஆனால் கன்மலைகள் மேல் கட்டப்பட்ட வீடோ, அவனுக்கு என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன காற்று வீசினாலும், கடல் பொங்கினாலும் அவன் திடமாய் நின்று கொண்டிருந்தான். எதற்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையின் பாதை மீது கர்த்தருடைய பிள்ளைகளாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் திருச்சபைக்கு போலாம். நம்மிடத்துல வேத புஸ்தகங்கள் அநேக வீட்டுல இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி, நாம் எத்தனை மணி நேரம் வேதத்தோடு அதை திறந்து வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தையினால் இருக்கிற தேவன் நீங்க என்னோடு கூட பேசுங்க நம்ம கேட்டிருக்கிறோம். God is a good God. எங்களிடத்துல மாத்திரம் அல்ல, அவர்கள் எல்லோரிடத்திலும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதி காலம் முதல் தொடங்கி இது வரைக்கும் நம்முடைய தேவன் பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க. The only requirement, ஒரே ஒரு கேள்வி, எவ்வளவு பேர் தேவனுக்காக ஒரு வார்த்தைக்காக நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம்? How much are we spending time with God's word? டெரிக் பிரின்ஸ் என்ற ஒரு தேவ மனுஷன், அவர் வாலிபனாய் இருக்கும் பொழுது அவர் வார், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்ல அவரை அனுப்பினிருந்தாங்க. சடனாக அவருடைய சரீரத்துல டியூபர்குலோசிஸ் என்ற வியாதி அவரை தாக்கினது. அவர் இன்னும் கடந்து போக முடியல, அந்த வாரை கண்டினியூ பண்ண முடியல. அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், நியூ டெஸ்ட்மெண்டான ஒரே ஒரு வேத புஸ்தகம் அவருடைய பாக்கெட்ல இருந்ததாம். ஒரு மருத்துவரும் எந்த ஒரு காரியத்தையும் அவரை சுகப்படுத்த முடியவே இல்லையா. அவர் டெரிக் பிரின்ஸ் அந்த வார்த்தையை எடுத்தார். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சார். அந்த வார்த்தையை படிக்க 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 தேவன் அற்புதமாய் அவருடைய சரீரத்துல சுகத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த மனுஷன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு அந்த வார்த்தையினால நிலை நிறுந்து அவர் இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். Do you know, இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். உங்க ஆத்துமால சுகத்தை கொடுக்கும், உங்க சரீரத்துல சுகத்தை கொடுக்கும், உங்களுடைய ஆவியில பலப்படுத்தும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? God tells in யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லும், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறார். The words of all these words are filled with spirit and truth. So இன்னைக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தை, உயிரோடு கூட இருக்கிற அந்த வார்த்தையை தேவன் நம்ம இடத்துல நேரத்தை ஒதுக்கும் மகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நாம் தேவ சமூகத்துல நாம் அந்த வார்த்தையின் மேல் அதிகமாய் தாகம் கொள்ளும் பொழுது தேவன் அதை வெளிப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் சங்கீதக்காரர் இதை புரிந்து கொண்ட சங்கீதம், எதற்காக சங்கீதம் 1ஆம் சங்கீதம் பிரதானமாக வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் எவ்வளவு அழகாக நமக்கு அது வைத்திருக்கிறார்னா, இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கற்றுக் கொடுக்கிறார். Those who delight in his word, meditate on his God's word day and night, they have been called as a blessing. இன்னைக்கு நாம் எத்தனை காரியங்கள் தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? It's through the beautiful words of God. தேவனுடைய வார்த்தையினாலே நமக்குள் இருக்கிற அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். Don't miss God. இந்த ஊழியக்காரர்கிட்ட போலாம், இந்த பிரசங்கிக்கிறதை கேட்கலாம் என்ற காரியம் நல்லது. ஆனால் உங்களுக்கு ஒரு பர்சனலான ஒரு என்கவுண்டர் உண்டாக வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையின் சத்தம் நான் கேட்கணும், எனக்கு வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா, உங்க பரிசுத்த வேதாகமத்தை நீங்க திறந்து சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கண்களை திறந்து கொடுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையா இருக்கிற வெளிச்சம் எனக்கு உண்டாகணும், நான் உங்க வார்த்தையில் நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே என்று நீங்க ஜெபம் பண்ணி பரிசுத்த துணையோட நீங்க வேதத்தை திறந்து படித்த மாத்திரத்துல
God will speak to you in person. உங்களோடு கூட உறவாடுகிறது, உங்களோடு கூட பேசுவது, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களை ஆவிக்குள்ள கடந்து போய் தேவனுடைய வார்த்தை செய்கிற மகத்துவமுள்ள காரியத்தை நீங்க பார்க்கணும். You can see it. You can see it. அந்த வார்த்தையை பொக்கிஷமாக நீங்க பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லுவார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனத்தை நீங்க திருப்பி படிச்சீங்கன்னா, Lord Jesus will tell a beautiful story. What is the kingdom of God like? அப்பா, உலகத்தில் இருக்கிற இந்த பரலோக ராஜ்யம் எப்படியா இருக்கிறது தெரியுமா? இது எதுக்கு ஒப்பா இருக்கிறது தெரியுமா என்று கர்த்தர் கற்பித்து கொடுப்பார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனம் சொல்லும், அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தின் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கைக்கொள்ளும். It's been compared to a beautiful treasure. அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு is the treasure for us. அவரோடு கூட உறவாட வேண்டுமா? இன்னும் தேவனை குறித்து அறிகிற அறிவுக்குள்ள நீங்கள் வளர வேண்டுமா? தேவன் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா? The only thing is பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் பைபிள் என்று ஒரு காரியம் நமக்கு கருத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த பைபிளுடைய ஆப்ரிவேஷன் ஒரு பரிசுத்தவான் எழுதி கொடுத்தார். சொன்னார், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லிவிங். அப்போ நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு தேவன் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரு, சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார், சில கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு. நீ இந்த உலகத்துல வாழலாம், அந்த உலகத்தோடு கூட இருக்கலாம், ஆனாலும் நான் வேறு பிரித்து வைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமா இருக்கிற. என்னுடைய கற்பனைகளும் என்னுடைய கட்டளைகளும் மாத்திரம் உடைய இருதயத்துல நீ ஒரு பொக்கிஷமாக நீ வைத்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகும், இந்த உலகத்திற்கு ஒப்பாகவும் நீ வாழ வேண்டும், நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாருங்க. God wants to prove that you are his, and he wants to prove through everyone that you only belong to him. அவருக்கு தவிர்த்து வேற யாருக்கும் நீங்க சொந்தமா இல்லை என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்து நான் சொல்லுவார், என் கட்டளைகளும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணி போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். Obey my commands and live. Guard my instructions as you guard your own life. இந்த வேதத்தை படித்தது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The importance of God's word is not only reading, it's 100% obedience to God's word. கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு சிறிய வசனமாய் கூட இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறோம். அந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல, ஆண்டவரே இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று கர்த்தர் சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் மறக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எவ்வளவாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாய் வைத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் ஒரு ஜெபம் பண்ணுவான். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 162ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. The Bible says in Psalm 119 and verse 162, மிகுந்த கொள்ளையாடும்படியாய் கண்டுபிடிக்கிறவன் மகிழ்ச்சியாய் அடைகிறது போல நான் உம்முடைய வார்த்தையின் பெயர்ல நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். Lord, I rejoice in your word, O God. Like the one who discovers a great treasure. Is your life, is your heart filled with treasures of God's word? இந்த உலகம் வைத்திருக்கிற பொக்கிஷம் ஒரு நாள்
எல்லாமே மறைந்து போகிற காரியமா இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும். I want to show you a beautiful example about a person. கர்த்தருடைய வேதத்தை மிகவுமாய் நேசித்து அதிலே பிரியமாயிருந்து அதை கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற கிருபையை தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். நீங்க எஸ்ரா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. The book of Ezra chapter 7 and verse 10, the Bible says, this was because Ezra had determined to study and obey the law of the Lord and teach those decrees and regulations to the people of Israel. Hallelujah. எஸ்ரா என்ற ஒரு மனுஷன், அவன் கர்த்தரை விரும்பினபடினால, கர்த்தரை நேசித்தபடினால, ஹalleluya, மறுபடியுமாக அவன் when he was in the exiles, மறுபடியுமாக எருசலேமுக்கு வந்த மாத்திரத்துல அவன் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலுக்கு கட்டளையாகவும் நீதியாகவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். இன்னைக்கு நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டு இருக்கிறதா? Is our heart determined to study, to obey, to practice all that has been written and given into our hands? நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள்தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து you are my son, you are my daughter என்று சொல்வார். நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உண்மையாகவே பார்த்து நம்மை கவனிக்கிறவர்களாக இருப்பார். அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சத்தமா சொல்லுவாங்கப்பா, நாங்க வார்த்தை கேட்பதுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியும். Blessed, the Bible say, blessed of the mother that who gave you fed you. ஆண்டவராகிய இயேசுடைய மதிவுத்துரம் என்ன தெரியுமா? Blessed are those who hear this word and they obey. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். சோ இன்னைக்கு கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுப்பீங்களா? Will you give your heart to Lord in இரவு நேரத்துல? Will you tell the Lord, ஆண்டவரே உங்க வேதத்தில் எனக்கு பிரிய வேணும் ஆண்டவரே, உங்க வேதத்தில் இரவும் பகலும் நான் தியானிக்கணும் ஆண்டவரே, உங்க வேத வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே, உங்க வேதத்தோடு கூட அப்பா என் வாழ்க்கை இணைந்திருக்கணும் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையில கட்டப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் நிச்சயமாக தைரியமாய் சொல்ல முடியும், நீங்க தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனுஷனாக இருப்பீங்க. You will always be walking with God. So give importance to God's word. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி அவருடைய கற்பனைகளை உங்கள் இருதயத்திலே பொக்கிஷமாக வைத்து அதன்படி செய்ய கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக நான் கேட்கிறேன், ஜெபிக்கிறேன்.